பொதுவாக மீனராசினோட சிம்பிளை நீங்கள் பாருங்கள், 2 மீன்கள் இருக்கும், டியூயல் சிம்பிள். எனக்கு தெரிஞ்சுங்க, என்னோட 16 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூயல் சிம்பிள் இருக்கிற ராசிகள்லாம் லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா பெரும்பாலும் ஃபெயிலியர் நோக்கி தான் போகுது. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம் அப்படின்றாலும் இயற்கையாகவே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. நிறைய வந்து வெளியே டூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை ஒரு முறை தானே வருது. அந்த ஒரு முறை நம்ம வாழ்க்கையை வந்து டு த ஃபுல்லஸ்ட் என்ஜாய்மெண்ட்டோட வாழ்ந்துடலாம், லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற ஆசை இருக்கும். பொண்ணுனோட மனசு வந்து பாருங்க, காம்ப்ளிகேஷன்ஸையும் ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை. மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ட்ராப் வைக்கக்கூடாது, மற்றவங்க காசில் வாழக்கூடாது. இப்படி ஒரு சில ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உயரிய குணங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது இருந்துச்சுன்னா மட்டும் போதுமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மீனராசி அன்பர்கள். எனக்கு வந்து நல்லா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அந்த மாதிரி தேடி 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 கூட்டிகிட்டு போகிறது, பார்த்து 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 ஒரு பிள்ளைக்கு அம்மா செய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துணியும் செய்வாங்க ஒரு மீனராசி ஜென்னு அவங்களோட லவ்வர்க்காக அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லவ் ஆஸ்ட்ரோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க அது லவ் ஆஸ்ட்ரோ அப்படின்னா 12 ராசிகளுக்கும் அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க காதலில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க பண்ணாங்க, என்னென்ன விஷயம்லாம் பண்ணாங்க அவங்களோட பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட லவ்வரை அட்ராக்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி அவங்க லவ் வந்து ஜெயிச்சிச்சா இல்லை வந்து பார்த்திங்கன்னா தோற்று போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் யார், நீங்களேவா இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பார்ட்னரா? ஜெயிச்சிச்சு அப்படின்னா அந்த ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி எல்லா ராசிக்கும் பேசியாச்சு. இப்போ கடைசி ராசியான காலபுருஷனுக்கு 12வது பாவம், அதாவது 12வது ராசி மீன ராசி அன்பர்கள், உங்களை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக மீனராசி ஆண்கள் உங்களை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசினோட சிம்பிளை நீங்கள் பாருங்கள், 2 மீன்கள் இருக்கும், டியூயல் சிம்பிள். எனக்கு தெரிஞ்சுங்க, என்னோட 16 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிகள்லாம் லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா பெரும்பாலும் ஃபெயிலியர் நோக்கி தான் போகுது. மீனம் லவ் பண்ணால் எல்லாருக்குமே ஊற்றிக்குமா, எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் பல விதிகள் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு அப்படின்றது உண்மை. அப்போ மெஜாரிட்டி ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக மீனம் லவ் பண்ணாமே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஏன்னா இந்த ஒரு ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா லவ் அப்படின்றது ஒரு நார்மலான ஃபீலிங் தானே. எல்லாருக்கும் காதல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வர மாதிரி மீனத்துக்கும் வரும். காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபன் குருவாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம் அப்படின்றாலும் இயற்கையாகவே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. நிறைய வந்து வெளியே டூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை ஒரு முறை தானே வருது. அந்த ஒரு முறை நம்ம வாழ்க்கையை வந்து டு த ஃபுல்லஸ்ட் என்ஜாய்மெண்ட்டோட வாழ்ந்துடலாம், லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற ஆசை இருக்கும். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நல்லா நீட்டாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், கௌரவமாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும். இப்படி பல எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மீனராசி. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி நிறைய நல்ல குணமும் உங்களுக்கு உண்டு. பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓவில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண நாளை ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுறது, நிறைய யூனிசெஃப்க்கு ஃபண்டு கொடுக்கறது, டொனேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இன்பில்ட்டாகவே மீனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல எண்ணங்களும் உண்டு, நிறைய நல்ல விஷயம் செய்யணும், கூடவே வந்து பாருங்கள் நானும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், இது வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் லவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட பொண்ணை லவ் பண்ணுவாங்க? எனக்கு பொண்ணு வந்து அழகாக இருக்கணுமா? கிடையாது. பொண்ணு புத்திசாலியாக இருக்கணுமா? கிடையாது. பொண்ணு வந்து பாருங்கள் நல்லா படிச்சிருக்கணுமா? கிடையாது. பொண்ணு நல்ல வேலையில் இருக்கணுமா? கிடையாது. பொண்ணு உயர்ந்த அந்தஸ்து இருக்க பொண்ணு இருக்கணுமா? கிடையாது. பொண்ணுனோட பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கணுமா? கிடையாது. பொண்ணு வந்து பாருங்கள் எப்படி, அதாவது பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் அடங்கி போகணுமா? கிடையாது. பொண்ணு வந்து எதுவாக இருந்தாலும் பயந்து நடுங்கி நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணுமா? கிடையாது. பொண்ணு ஆளுமையான பொண்ணாக இருக்கணுமா? கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட பொண்ணு தாயா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மீனம் எப்படிப்பட்ட பொண்ணு விரும்போ அப்படின்னா பொண்ணு நல்ல புத்திசாலியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும். இதெல்லாம் 2வது. ஃபஸ்ட்டு விஷயம், பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்றத புரிஞ்சுக்கணும். லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை தான் வருது, அந்த லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
பொண்ணு வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், வெளியே டூருக்கு போகலாம் அப்படின்னா போகலாம், ஐயோ வீட்டில் வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்லாம் சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆக எல்லாமே பொண்ணுக்கு இருக்கணும். முக்கியமான விஷயம் வாழ்க்கையை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு பிடிக்கும். இந்த பொண்ணு அழகாக இருந்தால் நல்லது, அறிவாளியாக இருந்தால் நல்லது, புத்திசாலியாக இருந்தால் நல்லது, வசதியான வீட்டு பொண்ணாக இருந்தால் நல்லது, படிச்சிருந்தால் நல்லது. எனக்கு தேவை நல்லா என்ஜாய் பண்ணணும், என் கூட சேர்ந்து வாழ்க்கையை வாழணும். அப்படிப்பட்ட பொண்ணாக எனக்கு பிடிக்கும். அப்போ இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு இருந்தால் சந்தோஷம் அப்படின்றவங்க. ஆனால் இதெல்லாம் என்னோட ப்ரையாரிட்டி கிடையாது. ப்ரையாரிட்டி பொண்ணுனோட மனசு. பொண்ணுனோட மனசு வந்து பாருங்கள், காம்ப்ளிகேஷன்ஸையும் ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை. மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ட்ராப் வைக்கக்கூடாது, மற்றவங்க காசில் வாழக்கூடாது. இப்படி ஒரு சில ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உயரிய குணங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது இருந்துச்சுன்னா மட்டும் போதுமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மீனராசி அன்பர்கள். அந்த மாதிரி பிள்ளைங்களை அவங்க பார்ப்பாங்களா? தாராளமாக பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க கிட்ட தன்னோட லவ்வை சொல்லுவாங்களா அப்படின்னா, டைரெக்டாக போயிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைகிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. குரு அப்படின்னாலே நல்ல அப்சர்வேஷன் இருக்கும், நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை கூட நல்ல ஃப்ரெண்டாக பழகுவாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த டீம் டூர்லாம் கலந்துக்குவாங்க. கலந்துட்டு அந்த பிள்ளை கூட நல்லா பழகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா? அந்த பிள்ளையினோட குணாதிசயங்கள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும், அந்த பிள்ளையினோட ப்ளஸ் எல்லாம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ அந்த பிள்ளை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் டூரு. அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகி மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எஸ் சொல்லுச்சு அப்படின்னா நல்லது, அந்த பொண்ணு நோ சொல்லுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் அதுக்காக வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதனோட ஒரு இம்பேக்ட் அப்படின்றது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே பதப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலாம் மீனத்துக்கு நிறையவே உண்டு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ லவ் பண்ணும்போது துலாம் லவ் பண்ணுறாங்க, சிம்மம் லவ் பண்ணுறாங்க, பெருசாக ஒத்து வர்றது இல்லை நான் பார்த்த வரைக்கும். அது வந்து பாருங்கள், அந்த லவ் வந்து பிரேக்கப் நோக்கி போயிடுது. மீதி ராசி பண்ணாலும் பிரேக்கப் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இவங்க இந்த பர்டிகுலர் ராசி துலாமும் சிம்மமும் பண்ணுறோம், இவங்கள பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது. ஆனால் அதையும் மீறி துலாமை லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வாழற எத்தனையோ மீனம் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்களா? பியாண்ட் தட் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கிறது உண்டு. சரி, இப்போ இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ்வை வந்து சொல்கிறாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அந்த பிள்ளை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதே ஒரு வித்தியாசமாக பண்ணுவாங்க. அந்த பிள்ளைக்கு இவனை லவ் வந்து பண்ணுறான், லவ் சொல்கிறான், இவனோட லவ்வை சொல்கிறான் அப்படின்னா வேணான்னு சொல்லவே தோணாது. அவளோட பர்த்டே உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவளோட அந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு மிட் நைட் என்ன பண்ணுவாங்க, ஒரு சஸ்பென்ஸாக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஹால், இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால், இந்த பர்த்டேஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஹாலை வந்து புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வர வச்சு அந்த ஹாலில் ஃபுல்லும் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணி ஃபுல் இருட்டு கொண்டு வந்து இருட்டு வச்சு அந்த பிள்ளை உள்ளே நுழைஞ்ச உடனே லைட்டு வெளிச்சம், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நிறைய ஒரு சர்ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு பாட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் வெட்டி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டேவாக அதை கொண்டு வருவாங்க. என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணலப்பா, அப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி, அப்படி ஒரு எனக்கு பர்த்டேவே இல்லை, நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா வெளியே ஒரு இடத்துக்கு டீம் போயிருக்கோம், ஒரு பீச் ரிலேட்டட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் போட்டு ஒரு சினிமேட்டிக் லெவலில் அந்த ரொமான்ஸ் இருக்கும். ஒரு பீச்சில் அழகான செட்டிங் போட்டு ஃபுல்லும் பலூன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சு அந்த பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும், உதாரணத்துக்கு பிங்க் பிடிக்குதுன்னா எல்லாமே பிங்க் அண்ட் ஒயிட்டாக செட்டில் பண்ணி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாமே, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச இப்போ ஸ்ட்ராபெரி கேக்னா ஸ்ட்ராபெரி கேக்கு, இந்த ரெட் ஜெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கரண்ட் ஜெல்லி அந்த இது பிடிக்கும்னா அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே அந்த பொண்ணுக்கு பிடிச்சதா பார்த்து 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 வச்சு வாழ்க்கையில் இந்த மாதிரி என்னை யாருமே ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை. ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா கூட நான் மறந்துட்டேன் இந்த பையன் பண்ண ப்ரப்போசல் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. இந்த மாதிரி யாரையும் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி லவ்வை சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா வேலையே முடிஞ்சிடுச்சு. எப்படி அப்படின்னா அந்த க்ஷணத்துலேருந்து அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, இன்னும் கடைசி வாழ்க்கை வந்து இன்னும் 5 நாள் தான் இருக்குது, ஒரு பெரிய கேன்சர் பேஷண்ட் இன்னும் 5 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கப்பா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். கையில் காசும் நிறைய இருக்குது, அந்த காசு எடுத்துன்னு எங்கெல்லாம் சுற்ற முடியுமோ சுற்றுறது, என்னென்னலாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறது, என்னென்னலாம் ட்ரெஸ் போடணுன்னு ஆசைப்படுறது, வாழ்க்கையில் கடைசி தருணத்தில் இருக்கும். எப்படியெல்லாம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுவோமோ அப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்வோம். ஆக அந்த பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கையில் கடைசி தருணத்தில் இருந்தால்
எந்த அளவுக்கு ஹாப்பினஸை கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா மீனம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தினோட உச்சியிலே கொண்டு போய் அவங்கள நிறுத்திட்டு அந்த பிள்ளை யோசிக்கணும், வாழ்க்கையில் ஐம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு, நான் ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகிட்டேன், என்னோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன், இந்த க்ஷணம் நான் செத்தா கூட நான் கவலைப்படல, ஏன்னா நான் வாழ்க்கையில் இதெல்லாம் எதிர்பார்க்க கூட இல்லை, எதிர்பார்த்ததும் கிடச்சிச்சு, எதிர்பார்க்காதது நிறைய எனக்கு கிடச்சிச்சு. இப்படி ஒரு பர்சனை நான் லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜை கொண்டு போய் நிறுத்துவாங்க. உண்மையாகவே செய்வாங்களா இல்லை நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே அத்துணை அன்பு பாசம் அவ்வளோ செலவு அப்படின்றத பண்ணுவாங்க. அதே மாதிரி பிள்ளை அங்கங்கே டூர் கூட்டிகிட்டு போகிறது, அவளை நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிறது, இயற்கை பிடிக்கும்னா இயற்கை சார்ந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறது, எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப பார்த்திங்கன்னா தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அந்த மாதிரி தேடி 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 கூட்டிகிட்டு போகிறது, பார்த்து 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 ஒரு பிள்ளைக்கு அம்மா செய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அத்துணையும் செய்வாங்க ஒரு மீன ராசி ஜென்னு அவங்களோட லவ்வருக்காக அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் போய் முடியுது. அந்த பிள்ளை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை போச்சு அப்படின்னாலும் அந்த பிள்ளையால் இவனை மறக்கவே முடியாது. அந்த ஒரு இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும். இவங்க மறப்பாங்களா? ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க வெளியே வர்றதுக்கு. ரொம்ப நாள் எடுக்கும்போது நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ரீதியாக கொஞ்சம் கவுன்சிலிங்கும் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பிளானட்ஸை பசிஃபை பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளும் தேவைப்படும். அதே மாதிரி மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படும். அந்த மெடிக்கேஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸை விட இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், இந்த ஹோமியோபதி மாதிரி மெடிக்கேஷன்ஸ் இருக்க தான் செய்து. இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸில் அவங்க மனசு அப்படின்றது பெருமளவு அமைதியாக கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா மெல்ல 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 வெளியே வந்துடுவாங்க. இல்லை எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரி வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் அப்பா அம்மா யாரை சொல்கிறாங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கினா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு முறை அதில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது. நான் அந்த பிள்ளையை ரொம்ப லவ் பண்ணேன், அந்த பிள்ளை எனக்கு வாழ்க்கையில் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இப்போ அந்த பிள்ளை என்னை ஏதோ சூழ்நிலை அவள் ஏமாற்றிட்டான்னு நான் நினைக்கல, என்னை விட்டு போயிட்டா, பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த ஒய்ஃபையும் இந்த அளவுக்கு அன்பு அப்படின்றது செலுத்துவாங்க. அந்த முதல் காதல், அந்த லவ் ஆழ் மனசில் எப்பயுமே இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம். இவங்களோட ஒய்ஃப்க்கு ஒவ்வொன்றும் செய்யும் போதும் அவளுக்கு நம்ம இப்படி செஞ்சோம்ல, அவள் நம்ம ஏமாற்றிட்டால அப்படின்ற இம்பேக்ட் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு தோல்வி, அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு துயரம், அந்த ஒரு துக்கம் அதோடவே ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு தான் நான் நிறைய மெத்தடாலஜி சொன்னேன். உங்களோட சுய ஜாதகம் பாருங்கள். சுய ஜாதகத்தில் உங்களுக்கு 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம் என்ன தசை நடக்குது, தசநாதன் எப்படி இருக்கான், அந்த தசநாதனை எப்படி நம்ம பசிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே மெடிக்கலி பாருங்கள் ட்ரக்ஸ், மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. ட்ரக்ஸ்னால் ட்ரக் இல்லை, மருந்து தான் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம். மருந்துகள் அதை இருக்குது, மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலியமாக நம்ம பார்த்திங்கன்னா 100க்கு 100% நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்றத நீங்கள் ஃபீலும் பண்ணுவீங்க, வாழவும் செய்வீங்க. ஆக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. மீனத்துக்கு பல பெருமைகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.